மிரண்டுருவீங்க. அவரு எங்க தேவையோ அது மட்டும் தான் போடுறாரு. அது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் ஃபுல்லாவே ஒரே கார்டு தான், டி ஃபிளாட் மேஜர். அத்தனை கார்டு இருக்குங்க. அங்க யாருமே வாசி. ஆமா, இங்க பாருங்க. அங்க 3 கார்டு போகும். என் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேரி தரிரரா தன்னானனனா. அங்க அந்த கரெக்டா பஞ்ச் பண்ணும் அந்த கார்டை, அப்பதான் அந்த ஃப்ரேஸ்லயே உட்காராது. இதுல எடுத்துட்டீங்க பிடிஎஃப்ல டி, அதுல இப்படி எழுதல நீங்க. இதெல்லாம் புதுசா அது இல்லாம அது டி டி ஸ்கேல், இது டி ஃபிளாட்ல எழுதிருக்கீங்க. இது வேற. இது சி. பிஜிஎம் அங்க அல்டிமேட்டா இருக்கும். இதோட பிஜிஎம் வந்துட்டு ஒரிஜினல் ஹார்மனி இதுங்க. இது கேளுங்க. இதுதான் அந்த பாட்டுலயே ஹைலைட். இது ஃபுல் பிஜிஎம் ஓட டிகோடிங் தான், கார்ட்ஸ் மட்டும் தான். பார்க்க சிம்பிளா இருக்கு. இந்த சிம்பிள் கார்ட்ஸ் தான் அவ்வளோ ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு அவரு. இது நீங்க கேட்கும்போது அந்த ஒரு ஃபீல் வரும் பாருங்க. ஆக்சுவலி வந்துட்டு பாட்டு பாருங்க டி ஃபிளாட்ல தான் இருக்குல்ல, பிஜிஎம் வந்துட்டு டிக்கு போயிடும். சாரி, அப்புறம் ஒன்னு சுத்திக்கு போயிடும். இருந்து ஈ போயிடுவாரு, ஸ்கேல் சேஞ்ச். அப்புறம் 4 சுதி, இப்போ 4வது சுதிக்கு ஸ்கேல் சேஞ்ச். இப்ப செகண்ட் பிஜிஎம் பாருங்க. கார்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் தான். வெறும் சி மேஜர் டி ஃபிளாட் மேஜர் தான். அதுக்கு தான் அந்த பிராஸ்ல போயிட்டு இருக்கோம். வெறும் சி மேஜர் கார்டு தான். ஸ்கேல் சேஞ்ச். எஃப்க்கு போயிடுவாரு. பேக் டு இ மைனர்.